கடந்த சில மாதங்களா உங்களுக்குள்ள சில பிசிக்கல் எமோஷனல் சேஞ்சஸ கவனிச்சீங்களா? நான் இப்படி இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? மேலும் உங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது ரத்தப்போக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்கள் இல்ல ஓரிரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஆகுது, ஆனா பீரியட்ஸ் முடிஞ்சது சரியாயிடுதா? ஏன் இப்படி நடக்குதுன்னு கவலையா இருக்குதா? யா, இதுக்கு பேர் தான் நாங்க ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். மேலும் அது பிசியாலஜிக்கல். பொதுவா அது மைல்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல உங்களுக்கு அசௌகரியத்தை உண்டாக்கி உங்க தினசரி வாழ்க்கையை பாதிக்கலாம். எப்படி இதை சமாளிக்க போறீங்க? இதுக்கு பாத்தீங்கன்னா ஏன் அறிவுரை என்னன்னா, 16வது நாள் தொடங்கி, அதாவது 16வது நாள்ல இருந்து மாதவிடாய் ஆரம்பிக்கிற முதல் நாள் வரை, அதாவது மாதவிடாய் காலத்தின் முதல் நாள் வரை நீங்க சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ பிராக்டிஸ் பண்ணணும். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, நிறைய பழங்களும் காய்கறிகளும் சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்குள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அளவு அதிகரிக்கும். கெஃபின் சேர்த்துக்கிறதுலையும் சாக்லேட் பொருட்களை சேர்த்துக்கிறதையும் தவிர்த்துடுங்க. கொழுப்பு சத்து உள்ளதையும் தவிர்த்துக்கோங்க. அடுத்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸை பொறுத்தவரை பலர் சொல்ற விளைவுகள் ஒண்ணு, உங்களோட மன சோர்வு இல்ல மன அழுத்தம். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் சொல்ற அறிவுரை, மருந்துகள் எடுத்துக்கோங்க இல்ல யோகா கிளாஸ் போங்க. ஆனா சில நேரங்கள்ல அது ரொம்ப தீவிரமா இருக்கும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தும் கட்டுப்படுத்த முடியாம போகலாம். அப்ப நீங்க ஒரு டாக்டரை சந்திச்சு ஆலோசனை பெறணும். அவங்க உங்களுக்கு குறுகிய காலத்துக்கு மாத்திரை மருந்துகளை பரிந்துரைப்பாங்க.